Good morning, students. Today we are going to see about the water and its importance. Water and its importance. Water is very necessary need for us, isn't it? Air, water, temperature, that are the basic needs. Okay, today we are going to see about the water availability, uses of water, different sources of water, water availability, uses of water, different states of water, and cloud formation, water cycle. Okay, so water is important for us in all purposes in our life, isn't it? First of all, morning itself when we wake up, we want to wash our face and also to brush, isn't it? And to take water content food, and then we need water for bathing, cleaning, washing, and mainly it is needed for the agriculture purpose, isn't it? So these are the needs of the water. Now let's see how much water is available in our earth. That is, water, about 3/4 of the earth surface is covered with the water. 3/4. Okay. 4 பங்கு. 3/4 என்ன? 4 பங்கு. 3/4 of the earth is covered with the water. That is why the earth is also called as water planet. Earth is also called as water planet. But do you know how much water is readily available for use? நமக்கு எவ்வளோ வாட்டர் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எவ்வளோ பர்சன்ட்? அபவுட் 3% தான் நமக்கு யூஸபிளாக இருக்குது. ஏன்னா 97% சி அண்டு ஓஷன்ஸ்லேயே சால்ட் வாட்டராக இருக்குது. சரிங்களா? அதனால் ரொம்ப கம்மியான 3% ஆஃப் வாட்டர் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் 2.997% of water is locked up in the mountains and glaciers. அதில் பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ்லையும் கிளேசியர்ஸாகவும் அப்படியே லாக் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான ஃப்ரெஷ் வாட்டர் தான். 0.003% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஆன் தி எர்த் இன் த ஃபார்ம் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், ரிவர், லேக், ஸ்ட்ரீம், சாயில் மாய்ஸ்டர், வாட்டர் வேப்பர். சரிங்களா? இந்த ஃபார்ம்லாம் நமக்கு என்ன கிடைக்குது? ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு எவ்வளோ அந்த எர்த்துக்கு ஹவு மச் வாட்டர் இஸ் அவைலபிள் அஸ் த ட்ரிங்கிங் வாட்டர், அஸ் த குட் வாட்டர்? அபவுட் 3%. இதில் 2.997% கிளேசியர்ஸாகவும் மவுண்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாட்டர் 0.003% வாட்டர் தான் நமக்கு கிடைக்குது. அதுவும் எப்படி இருக்குது? நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்குது? தட் இஸ் கிரவுண்ட் வாட்டர், ரிவர், லேக், ஸ்ட்ரீம், அப்புறம் சாயில் மாய்ஸ்டராகவும் வாட்டர் வேப்பராகவும் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது ஒரு பிக்சர். இந்த பிக்சரில் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்ததா அதை ஒரு பிக்சராக போட்டிருக்காங்க. சரிங்களா? இல்லை பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டர் 3%. சரிங்களா? இதில் அக்சசபிள் வாட்டர் சர்ஃபேஸ் ஃப்ரெஷ் வாட்டர் 1% தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்டர் 38%. ஓகே. அப்புறம் வாட்டர் வேப்பர் 8%, ரிவரில் 8% இருக்கும். அதுக்கப்புறம் லிவிங் ஆர்கானிசம்ஸில் 1% ஆஃப் வாட்டர் இருக்கும். இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸில் 79% அதில் இருக்கும். அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் 20%. லேக்கில் பார்த்தீங்கன்னா 5.2% இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்குறோம்? யூசஸ் ஆஃப் வாட்டர். நமக்கே தெரியும் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் வாட்டரை. வாட்டர் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் த டொமஸ்டிக் பர்பஸஸ். ஓகே. அண்டு இன் இண்டியா 70% ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் த அக்ரிகல்ச்சர். 22% பை இண்டஸ்ட்ரீஸ். 20லேருந்து 22% வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸில் வி ஆர் யூஸிங். சரிங்களா? அதில் ஒன்லி 8% is used for the domestic needs, personal and domestic needs. Only 8% is needed for used for domestic needs. Okay. Now
the various uses of water. First, agricultural needs. Our country depends on lot of agricultural farmers rely on water to sustain their agricultural crops, such as wheat and paddy. Many times, rainfall is not sufficient to water the crops. The farmers have to use artificial watering system, referred to as irrigation. Artificially, they have to dig a pit, and nowadays they are keeping motor pumps, isn't it? So motor pumps, can you see here? Motor pumps and all they have to use, and borewell they have to use. They have to put borewell and motor pumps and all they have to build there, and they have to water the field and all through irrigating system. இரிகேட்டிங்னா செயற்கையாக நீர்ப்பாசனம் செய்யுது. இப்போ காவேரி ஆறு, அமராவதி ஆறில் இதெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா அது அப்படியே இரிகேஷன், அப்படியே வாய்க்கால் அனுப்பிச்சு, அப்படியே சின்ன சின்ன வாய்க்கால் அனுப்பிச்சு வயல்களுக்கு அனுப்பிச்சு அது வந்து நேச்சுரல் இரிகேஷன். இது மோட்டார் பம்பெல்லாம் வச்சுட்டு நம்ம இரிகேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன். வாட் இஸ் இரிகேஷன்? இரிகேஷனா என்ன? நீர் பாய்ச்சுதல். இரிகேஷன் என்ன? நீர் பாய்ச்சுதல். வாட்டரிங் டு த crop field, watering system to the crop field. ஃபீல்டுக்கெல்லாம் தண்ணி நாமளாக நீர் பாய்ச்சறதுக்கு பேர் இரிகேஷன். நாமளாக வாட்டர் பம்பெல்லாம் வச்சு நம்ம பம்ப் செட்டெல்லாம் வச்சு இரிகேட் பண்ணோம்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன். புரியுது தங்கவங்களுக்கு? இப்போ now we are going to see industrial needs. வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரியலில் எவ்வளோ வாட்டர் வந்து நீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ் யூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்ரிடே அஸ் ரா மெட்டீரியல், க்ளீனிங், ஹீட்டிங், கூலிங், ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? வாட்டர் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அடுத்தது பார்த்தோம்னா பர்சனல் டொமஸ்டிக் நீட்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம வந்து we need water to drink. Water that is suitable for human consumption is called potable water. அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், போர்ட்டபிள் வாட்டர் அப்படிங்கிறது என்ன தங்கம்? அதாவது குடிக்கிற தண்ணி, சரிங்களா? இப்போ என்ன தான் வந்து தண்ணி வந்து பைப்லலாம் வந்தால் கூட நம்ம அந்த தண்ணியை குடிக்க முடியாது. அதாவது அதில் சால்ட் இல்லாமல் எல்லாமே நியூட்ரலாக இருக்க வாட்டரை தான் நம்ம குடிக்க முடியும். ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போர்ட்டபிள் வாட்டர். POTABLE போர்ட்டபிள் வாட்டர். ஓகே, POTABLE ஓகே, போர்ட்டபிள் வாட்டர். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா we also need water for bathing, washing clothes and washing the dishes. இல்லைங்களா? வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு, நம்ம குளிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. அப்புறம் பிளான்ட்ஸ், நம்ம வீட்டில் வச்சுருக்க பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து வாட்டரிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வாட்டர் தேவை. Apart from all these uses, water is also needed for transportation and recreation. கூட நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அண்டு இட் ரெகுலேட்ஸ் த கிளைமேட் அண்டு ஆஃப் எ பிளேஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஹோம் டு மெனி பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் இல்லையா? ஸோ பார்த்தோம்னா we can also have some plants in the house and you can water them, but water is very very important இல்லைங்களா? நெக்ஸ்ட் we are going to see about the different states of water. இப்போ நம்ம வாட்டருடைய நீட் என்னன்னு பார்த்தோம். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் நீட், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் நீட், இன்னொன்று பர்சனல் ஆர் டொமஸ்டிக் நீட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியுங்களா, நம்மளுடைய இந்த வாட்டர் வந்து நமக்கு என்னென்ன ஸ்டேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது தங்கம்? நமக்கு வந்து வாட்டர் வந்து லிக்விட், சாலிட் அண்டு வேப்பர். சாலிட், லிக்விட், வேப்பர் ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம அது ரிவரில் இருக்க வாட்டர் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. சீ, ரிவர், அப்புறம் ரெயின்லாம் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து ஸ்னோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்னோ, அப்புறம் வந்து ஹேல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? அதெல்லாம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, சரிங்களா? வேப்பர்
இது சாரி ஸ்னோ, ஹெயில் ஒரு கேஸ் இதெல்லாம் வந்து வாட்டர் வேப்பர் இதெல்லாம் வந்து வேப்பர் ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வந்து கிளேசியர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் வந்து யூ கேன் மேக் எ experiment. You can make an experiment. You can keep on one vessel. In that some water you have to pour and keep on the stove. What is happening? After some time, when it is heated, the vessel is the water will be evaporating, isn't it? So vapor and all comes out, and water level slowly decrease. This is because of water vapor. The vaporization makes the water to reduce, isn't it? So the process by which a liquid is converted into vapor at a temperature below the boiling point is called evaporation. Below the boiling point of water is 100 degrees centigrade, isn't it? So evaporation ஆக என்ன ஆகும், வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ evaporation and condensation of water takes place on a very large scale on the surface of the earth and its atmosphere. These processes play a key role in the cloud formation and rain. இப்போ நம்ம வந்து நம்ம வெசலில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சோம் இல்லையா, இஃப் யூ கீப் எ லிட் ஆன் தட், ஒரு மூடியை வச்சு மூடிட்டு அந்த மூடியை எடுத்திங்கன்னா அந்த வேப்பர் என்ன ஆகும், அப்படி திரும்பவும் கூலாகி அந்த மூடியினுடைய மேலெல்லாம் அப்படியே ட்ராப்பாக தண்ணி நிற்கும். இந்த தண்ணி வந்து இவாப்ரேஷன் ஆனது கண்டென்சேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி இவாப்ரேஷன், கண்டென்சேஷன் இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் ஒரு வாட்டர் சைக்கிளாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ பாருங்கள், டு அப்சர்வ் கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர், அதான் நம்ம இப்போ சொன்னோம். இப்போ பாருங்கள், டு டெமான்ஸ்ட்ரேட் கண்டென்சேஷன் ஆஃப் stream, a vessel with boiling water and a metal lid. Hold the lid on the top of the vessel so that the stream coming from the vessel will be there on the lid. Okay. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் அப்படியே வந்து நீங்கள் அதை வந்து அப்படியே வெளியில் கொண்டு வரும்போது இந்த லிட்டை வந்து கொதிக்கிற தண்ணியில் மேலே வந்து மூடியை வச்சுட்டு அந்த தண்ணியிலேருந்து லிட்டை நல்லா கொதிக்கும் போது இந்த லிட்டை வந்து நல்லா ஒரு துணி ஏதாவது பிடிச்சிட்டு அந்த லிட்டை எடுத்திங்கன்னா என்ன ஆகுதாங்க, அந்த லிட்டில் அப்படியே இந்த கவர் அதில் வந்து என்ன ஆகும், அப்படியே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் வாட்டர் கண்டென்சஸ் அந்த மெட்டல் லிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டென்சேஷன். ஸோ தண்ணியை வச்சு நம்ம கொதிக்க வைக்கும்போது தண்ணியிலேருந்து வேப்பர் வர்றது எவாப்ரேஷன். அந்த மூடியை நம்ம திறக்கும் போது அதில் தண்ணி ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டென்சேஷன். சரிங்களா? அதே தண்ணியை நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்கும், நல்லா ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா எப்படி இருக்கும், ஐஸாக மாறிடும். ஸோ வாட்டர் மட்டும்தான் 3 ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் பண்ணுற ஒரே பொருள். சரிங்களா? அடுத்தது க்ளவுட் ஃபார்மேஷன். when temperature of air increases, it expands. Its particles move away from one another. Okay. This makes air lighter and it rises in the atmosphere, taking water vapor with it. So the air take water vapor, the air rises, it begins to cool, the water vapor condenses and the dust particles present in them and pour us the tiny drops called raindrops. Okay. Tiny ice crystals will be formed instead if it is very cold. This cluster of tiny water droplets floating in the air is what we call as cloud. நம்ம க்ளவுடுன்னு சொல்கிறோம் இல்லையா, க்ளவுடுங்கிறது ரெயின் போர் ஆகிறதுக்கு முன்னாடி ஐஸ் கிறிஸ்டல்ஸாக அப்படியே ஃபார்ம் ஆகி ஏரில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கு இல்லையா, அதை தான் க்ளவுடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நல்ல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது, சன்லைட் வந்து அதிகமாக இருக்கும்போது, when the temperature is increasing, it expands the water, turn into water vapor, and it is raising up and begins to cool. The water vapor condenses on dust particles and forming the tiny droplets. The tiny ice crystals will be formed.
that crystals are there in the cloud. Okay, water cycle. When droplets in the clouds keep bumping against one another and sometimes stick to form bigger drops. ஸோ சின்ன சின்ன ட்ராப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பெரிய ட்ராப்ஸாக ஃபார்ம் ஆகிடும். அந்த ட்ராப்ஸ் வந்து ஹெவி ஆகிடும், வெயிட்டில் ஹெவி வெயிட். ஸோ they fall on the ground and pour us the rain. This leads to the formation of a cycle known as water cycle. Okay, again and again the water pours and the water droplets are turned into water vapor, and water vapor evaporates and go to the atmosphere, topest atmosphere, and forming the ice crystals. These ice crystals, when the cool air touches, they together form the big droplets and they pour us the rain. This is called water cycle. இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியலன்னு இங்கே பாருங்கள். இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, சீஸ் அண்ட் ஓஷன்லேருந்து வாட்டர் என்ன பண்ணும், இவாப்ரேட் ஆகி சீஸ் அண்ட் ஓஷன்லேருந்து வாட்டர் வந்து இவாப்ரேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் ஆகும். கண்டென்சேஷன் ஆனோடனே க்ளவுட் ஃபார்மேஷன் ஆகும். இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து என்ன ஆகும், அதுக்கப்புறம் ப்ரெசிபிடேஷன், அதாவது க்ளவுட் ஃபார்மேஷன் ஆகும்போது ப்ரெசிபிடேஷன் உண்டாகும். Precipitation forms the rain. Okay, rain again go to the sea and ocean, then again evaporation takes place. So it is a water cycle. It goes on cyclic activity. Okay, now you see the words. You see the evaporation means sun's heat changes the water in oceans, rivers, pond and other water bodies into water vapor. This is called evaporation. Transpiration என்ன, plants give off water vapor through their leaves. இப்போ plants மட்டும் வாட்டர் வேப்பர், plants என்ன பண்ணுது, plants வந்து டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுது. அதாவது பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு இலைகள் மூலமாக டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுது. இப்போ க்ளவுட் ஃபார்மேஷனுக்கு டிரான்ஸ்பிரேஷன் ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ இவாப்ரேஷன் கடல் தண்ணி, குளத்து தண்ணி, ஆட்டு தண்ணீரை இவாப்ரேஷன் மட்டும் ரெயின் ஃபார்மேஷனுக்கு முக்கியமில்லை. அதோடு சேர்ந்து பிளான்ட் டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மழை தண்ணி உருவாகிறதுக்கு. அதனால தான் நம்ம வந்து மரங்களால் மழை வரும்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து கண்டென்சேஷன் வந்து என்ன, வாட்டர் வேப்பர் ரைசஸ் அப் அண்ட் கண்டென்ஸ் ஆன் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் டு ஃபார்ம் த கிளவுட்ஸ். சரிங்களா? அதான் கண்டென்சேஷன். அதுக்கப்புறம் ப்ரிசிபிடேஷன் என்ன, water stored in the clouds reaches the earth in the form of rain, snow, etc. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா collection. Some rainwater seeps into the ground, forming the groundwater. Rainwater streams and rivers, they are also added with the streams and rivers, and then finds its way to the sea and the ocean. Okay, so condensation is, water cycle is going on like this. First evaporation, then condensation, first transpiration and evaporation, then condensation and rain formation. You see in this picture, you see the water cycle. You see the water cycle. Okay, on the surface, you see the surface of the water, the snow melt, run off, then the cloud formation, precipitation, then the condensation also taking place. Okay, then the rain is poured and again it is added to the water bodies. Okay, so this நீர் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர் சுழற்சி தான் வாட்டர் சைக்கிள். சரிங்களா? திரும்பவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. 6 குளங்கள், இதில் இருந்தெல்லாம் தண்ணி வந்து சூரிய வெப்பத்தின் மூலமாக ஆவியாகி மேலே சென்று டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோடு சேர்ந்து ப்ரிசிபிடேட் ஆகிடும். அந்த ப்ரிசிபிடேஷன் திரும்ப கண்டென்சேஷன் ஆகி அந்த கண்டென்சேஷன் நிறைய ட்ராப்லெட்ஸை ஒன்றா மாற்றி நிறைய ட்ராப்லெட்ஸ் ஒன்று சேர்ந்து ரெயின் ட்ராப்லெட்ஸை உருவாக்கும். இந்த ரெயின் கீழே திரும்பவும் போராகும். இந்த போரான ரெயின் வாட்டர் திரும்பவும் வாட்டர் பாடிஸில் போய் திரும்பவும் எவாப்ரேஷன் ஆகி திரும்பவும்
ரெயினாக மாறுது. சரிங்களா? இதுதான் வாட்டர் சைக்கிள். இந்த வாட்டர் சைக்கிளுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு, முக்கியமான 4 ஸ்டெப்ஸில் வாட்டர் சைக்கிள் நடக்குது. ஒன்று டிரான்ஸ்பிரேஷன், ஃபஸ்ட்டு இவாப்பரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிட்டேஷன், கலெக்ஷன். சரிங்களா? திரும்ப சொல்லாமா? இவாப்பரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், இது 2 மூலமாகவும் வாட்டர் வேப்பர் மேலே போகுது. அடுத்து கண்டென்சேஷன் மூலமாக க்ளவுட் ஃபார்ம் ஆகுது. ப்ரெசிபிட்டேஷன் மூலமாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரெயின் வாட்டர் வந்து நிலத்துக்குள்ளார போகிறது, ஆறு குளங்களில் போய் சேர்றது. இதுதான் வந்து கலெக்ஷன். சரியா தங்கம்? உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த 5 ஸ்டெப்பும் படிச்சுக்கோங்க. அதாவது இது 2 ஒரு ஸ்டெப். என்னது? இவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? இவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிட்டேஷன், கலெக்ஷன். இது வாட்டர் சைக்கிள். சரிங்களா? வாட்டர் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட்டர் சைக்கிள்னால் என்னென்னு புரியுதா தங்கம்? ஃபஸ்ட்டு இவாப்ரேஷன், தட் இஸ் the water bodies evaporate the water when the sun's heat is more. That evaporated water turns into water vapor and reaches the topmost atmospheric air. There it forms with the dust particles, form the clouds. And when the clouds are formed, tiny droplets are joining with the other droplets and forming the big drops of water and forming the precipitation. Then it is poured, when the cool air touches it, pours as the rain. The rain is collected in the water bodies. Okay? Now you understood, children? So water cycle and water formation and importance of water, the needs of water, that and all you studied today. சரிங்களா? இப்போ இந்த 2 ஆக்டிவிட்டி இருக்குது, இன்னும் இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தட் இஸ் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். என்னென்னா சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட், லிக்விட், கேஸ். சரிங்களா? இந்த சாலிட் ஸ்டேட் தான் என்னது? ஐஸ். சாலிட் ஸ்டேட் தான் ஐஸ். ஐஸ். Solid state is ice. Liquid state is an ordinary water state. Isn't it? Vapor state is, that is gas state is water vapor. VAPOUR, vapor. சரிங்களா? இதுதான் நம்ம 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் தான் வாட்டர் சைக்கிள் உருவாகவே காரணமாக இருக்குது. இது புரிஞ்ச தங்க உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். என்னென்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் சைக்கிள் இருக்கு இல்லையா, வாட்டர் சைக்கிள் இந்த புக்கில் இருக்க இந்த வாட்டர் சைக்கிளை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு அனுப்புங்க ஃபுல்லி. இதுலேருந்து இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இதை ட்ரா பண்ணி எனக்கு அனுப்புங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ், ஐ மீன் 5 ஸ்டெப்ஸ், தீஸ் 2 are 1 step, தட் இஸ் எவாப்ரேஷன் அண்ட் த டிரான்ஸ்பிரேஷன். ஓகே? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸும் எழுதிட்டு அதனுடைய விளக்கம் எல்லாமே இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு நல்லா படிச்சுட்டு எனக்கு எழுதி அனுப்புங்க. ஹோம்ஒர்க்காக அனுப்புங்க. இந்த ட்ராயிங் கூட நீங்கள் கலர்லாம் போட்டு கூட அனுப்பலாம். கலர் படமும் பென்சிலில் வரைஞ்சாலும் ஓகே. பட் நீங்கள் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தீஸ் திங்ஸ். ஓகே? யூ ஹாவ் டு ரைட் த ஹோம்ஒர்க் அண்ட் சென்ட் டு மீ அண்ட் ஸ்டடி வெல் நைஸ்லி. ஓகேவா? தேங்க்யூ.